Hello my dear brothers and sisters, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுக்க போறேன். எதை பத்தி அப்படின்னு சொன்னா ஆர்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் நாளைக்கு நாளை கழிச்சு அடுத்து வந்துட்டு 28, 29, 30 இந்த 3 நாள்ல வந்து என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் வந்துட்டு இந்த வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். ஹாய் கைஸ், திஸ் இஸ் தினகரன் ஃப்ரம் திங்க் ஃபார்ம் யூடியூப் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னு சொன்ன சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. And let's dive into the video. Okay, இந்த வீடியோல வந்து நான் எதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா எக்ஸாம் பேட்டர்ன் அண்ட் நெக்ஸ்ட் தென் என்ன நெகட்டிவ் மார்க் வந்துட்டு கொடுக்குறாங்க அண்ட் அட்மிட் கார்டில் வந்துட்டு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் போட்டோகிராஃப் வந்து நம்ம எடுத்துட்டு போகணுமா எடுத்துட்டு போக கூடாதா அண்ட் ஆதார் கார்டு அண்ட் எனி அதர் ஒரிஜினல் எடுத்துட்டு போகணுமா போகக்கூடாதா அண்ட் நிறைய பேர் வந்துட்டு இப்பதான் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு இப்பதான் எழுத போவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல எண்ட்ல வந்துட்டு எப்படி வந்துட்டு மீன்ஸ் உள்ள போறது எப்படி வந்துட்டு அட்டன் பண்றது அப்படின்றது ஒரு மோக் டெஸ்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ வீடியோ வந்து என்ன பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாம் பேட்டர்ன் வந்துட்டு என்ன பண்ணிக்க சொல்லிக்கிறேன். ஏன்டா அப்படின்னு சொன்னீங்கன்னா எக்ஸாம் வந்துட்டு எழுத போறதுக்கு முன்னாடி எவ்வளவு நெகட்டிவ் மார்க் எத்தனை கொஸ்டின் வந்து நிறைய பேர் தெரியாம எழுத போவீங்க. ஸோ அதை வந்துட்டு ரெடியூஸ் பண்றதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அபவுட் த எக்ஸாம் பேட்டர்ன். மொத்தம் வந்துட்டு எத்தனை கொஸ்டின்னா அப்படின்னு சொன்னா 100 கொஸ்டின். ஓகே, 100 கொஸ்டின்ல 70 கொஸ்டின் ஃப்ரம் அவர் தியரி, 10 question from general awareness, 10 question from general science and 10 question from arithmetic mean or general intelligence ல இருந்து வரப்போகுது. மொத்தம் 100 கொஸ்டின் அண்ட் 100 மார்க். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஒவ்வொரு மார்க் வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் நெகட்டிவ் மார்க் ஆல்சோ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா கொடுத்துருக்காங்க. அங்க நாங்க மென்ஷன் பண்ணிருக்கேன் 1/3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 1/3 அப்படின்னு சொன்னா எவ்வளவு மார்க் அப்படின்னு சொல்றாங்கன்னா 0.33 மார்க் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா டிடக்ஷன் பண்ணுவாங்க ஃப்ரம் நம்மளுடைய மார்க்ல இருந்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 10 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 0.3 மார்க் வந்து என்ன பண்ணுங்க ரெடியூஸ் பண்ணுவாங்க ஃப்ரம் 10 மார்க்ல இருந்து. ஓகே, சோ நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாக்டா வந்துட்டு 100% வந்து கரெக்ட்னு தோணுதோ அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அட்டன் பண்ணுங்க. நீங்க 100 கொஸ்டின் வந்துட்டு அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்லயே வந்துட்டு எல்லா மார்க்குமே போயிடும். ஓகே, சோ பி வெரி கேர்ஃபுல். ஓகே, while attending the MCQ and ஆல்சோ டைம் வந்து ரொம்ப வந்துட்டு என்ன பண்ண அப்படின்னா முக்கியமா வந்துட்டு பாருங்க. ஸோ இந்த 30 கொஸ்டின் வந்து ரொம்ப டைம் எடுக்கும். என்னென்ன கொஸ்டின் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜெனரல் அவேர்னஸ் அண்ட் ஜெனரல் அர்த்தமெட்டிக் மீன் அண்ட் ஜெனரல் சயின்ஸ். ஓகே, ஸோ இங்க இந்த 3 பார்ட்டுக்கு வந்து போகும்போது கொஞ்சம் வந்துட்டு மைண்டை வந்துட்டு ப்ரெஸ்அப் பண்ணிட்டு வந்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா என்டர் ஆகுங்க. ஓகே, அண்ட் இது வந்துட்டு ஸ்மால் இன்ட்ரோடக்ஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு PDF இருக்கு. இந்த PDF வந்துட்டு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொன்னா ஆதார் லிங்க்டு பயோமெட்ரிக். Aadhaar linked biometric. 1 minute. Aadhaar linked biometric. Aadhaar linked authentication of the candidates will be done in the exam center. அதாவது எக்ஸாம் சென்டர் போறதுக்கு முன்னுக்கு எக்ஸாம்குள்ள போறதுக்கு முன்னுக்கு அங்க வந்துட்டு அட்டெண்டன்ஸ் பயோமெட்ரிக் அட்டெண்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். ஓகே, பை யூசிங் ஆதார். ஓகே, அதை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா பர்ஃபெக்டா நடக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் வந்துகிட்டு அங்க எதுவும் வந்துகிட்டு லாக்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்துகிட்டு பிரச்சனையாகும். ஸோ அதனால போறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதார் அண்ட் அதாவது UIDA சிஸ்டம் வந்துட்டு அன்லாக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா பாத்துக்கோங்க. ஸோ அங்க போயிட்டு வந்துட்டு அது லாக்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆயிரும். ஓகே, அண்ட் போய் வந்து ப்ரோசிஜர் செக் பண்ணுங்க உங்களுடைய UIDA சிஸ்டம் வந்துட்டு அன்லாக்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது வந்துட்டு அவங்க ஒரு PDFல வந்துட்டு கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, அண்டு சம் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் அட்மிட் கார்டு. ஓகே, அட்மிட் கார்டு வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திருப்பீங்க. அந்த பிரிண்ட் அவுட்ல நம்ம எதுவும் பண்ணணுமா, ஓகே நம்ம எதுவும் கொண்டுட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த அட்மிட் கார்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ல போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அட்மிட் கார்டில் என்னென்னலாம் வந்துட்டு நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். ஓகே, அண்ட் ஹியர் அட்மிட் கார்டில் இந்த போர்ஷன் இருக்கும். இந்த போர்ஷன்ல வந்துட்டு நம்ம எதுவுமே இப்போதைக்கு பண்ணக்கூடாது. ஓகே, கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்துட்டு எப்போ போடணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர். ஓகே, அவங்க அதாவது அந்த அறையோட கண்காணிப்பாளர் வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முன்னிலையில தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த சைன் வந்துட்டு போடணும். அதே மாதிரி இன்விஜிலேட்டர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சைன் வந்துட்டு நமக்கு பண்ணுவாங்க. ஓகே, so the e-call letter is valid only with an original photo ID. ஓகே, ஒரிஜினல் போட்டோ ஐடி இருந்தா மட்டும்தான் இது வேலிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இங்க வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒரிஜினல் போட்டோ வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா பேஸ்ட் பண்ணணும்.
நம்ம எந்த போட்டோவை அப்லோடு பண்ணணுமோ, அதாவது உங்களுடைய அட்மிட் கார்டுல இருக்கக்கூடிய போட்டோ காப்பீஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க பேஸ்ட் பண்ணணும். ஓகே, ஸோ போட்டோகிராஃப் சேம் அஸ் அப்லோட் அட் த டைம் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் இது வந்துட்டு அட்மிட் கார்டு டீடைல்ஸ். அண்ட் லாஸ்ட் ஒன் ஸ்மால் இன்ஸ்ட்ரக்ஷன் அபவுட் திஸ் ஒன். அண்ட் காப்பி ஆஃப் த டிக்ளரேஷன் டிஸ்பிளேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கிரீன் இன் யுவர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங், நாட் இன் எ பிளாக் லெட்டர்ஸ். ஓகே, இந்த எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி கேண்டிடேட் லெஃப்ட் தம்ப் அண்ட் கேண்டிடேட் ரைட் தம்ப், கேண்டிடேட் சிக்னேச்சர், இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா பண்ணணும். ஓகே, I have read the attached instruction and have filled with the declaration in the invigilator presence. இதெல்லாம் வந்துட்டு இன்விஜிலேட்டர் பிரசன்ஸ்ல தான் நம்ம என்ன பண்ணணும். ஓகே, அட்மிட் கார்டில் நீங்க எதுவும் பண்ண தேவையில்ல, போட்டோகிராஃப் மட்டும் என்ன பண்ணீங்க எடுத்துட்டு போய்க்கோங்க. ஓகே, இது வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் தென் அட்மிட் கார்டில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. கேண்டிடேட் வந்துட்டு டைம் வந்துட்டு பெர்ஃபெக்டா வந்து என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஓகே, மொத்தம் 3 ஷிஃப்ட் கொடுத்துருக்காங்க, ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3. ஓகே, 7:30 ரீச் ஆகணும் ஷிஃப்ட் 1 போறவங்க, ஷிஃப்ட் 2 வந்துட்டு 11:15 AM வந்துட்டு ரீச் ஆகணும், 3 PM ஷிஃப்ட் 3 போறவங்க. ஓகே, ஸோ பி ஆன் டைம், அப்பதான் வந்து நமக்கு வந்துட்டு எந்த ஒரு நர்வஸும் வந்துட்டு இல்லாம இருக்கும். ஸோ லேட்டா போகும்போது நமக்கு வந்துட்டு எல்லாமே மறக்கக்கூடிய வந்துட்டு வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. அண்ட் 90 மார்க்ஸ் தான் வந்துக்கிட்டு 90 மினிட்ஸ் தான் எக்ஸாக்டா வந்துக்கிட்டு 1.5 மணி நேரம் தான் டெஸ்ட். 1.5 மணி நேரம் அப்படின்றது வந்துட்டு அப்படியே இந்த செகண்ட்ல வந்து என்ன பண்ண அப்படின்னா வேகமா போகும். ஸோ அதனால வந்துட்டு ரொம்ப கான்சியஸா எம்சிக்கு வந்து அட்டன் பண்ணும்போது இருங்க. ஒவ்வொரு மார்க்கும் வந்துட்டு நம்மளுடைய ரேங்கிங் வந்துகிட்டு ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் வெரி கான்சியஸா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் கேண்டிடேட்ஸ் அட்லீஸ்ட் டூ ஒரிஜினல் அண்ட் வேலிட் போட்டோ ஐடென்டிஃபிகேஷன் கார்டு. ஓகே, அதாவது 2 ஒரிஜினல் வந்துட்டு என்ன பண்ணிக்க கையில வச்சுக்கோங்க. அந்த போட்டோகிராஃபி வந்து என்ன பண்ணிக்க கையில வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, நெகட்டிவ் மார்க் இருக்கு. வேற வந்துட்டு டியூரிங் த எக்ஸாம், மிட் ஆஃப் த எக்ஸாம், அடிஷனல் பயோமெட்ரிக், LTI போட்டோகிராஃப், கேப்சர் அட்டெண்டன்ஸ் இன்க்ளூடிங் பிசிக்கலாரிட்டி எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஓகே, இதான் வந்துட்டு இதுல வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஆதார் கார்டு மஸ்ட். ஓகே, பெர்ஃபெக்டா வந்து எடுத்துக்கோங்க. அன்லாக்டு இருக்கணும், UIDA சிஸ்டம் வந்துட்டு இருக்கணும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் தென் மோக் டெஸ்ட் வந்துட்டு எப்படி வந்துட்டு அப்ளை பண்றது, எப்படி வந்துட்டு நம்ம போறது, அது வந்துட்டு இப்பதான் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெஸ்ட் எழுத போவீங்க. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த மோக் டெஸ்ட் வந்து எப்படி நம்ம பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த இது வந்துகிட்டு மோக் டெஸ்ட் ஆல்ரெடி வந்துகிட்டு ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயே வந்து என்ன பண்ணது இருக்கு. ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்க எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்கிரீன் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதுல வந்துட்டு சைன்இன் வந்துட்டு கொடுங்க, உங்களுடைய நேம் வந்துட்டு இருக்கும், உங்களுடைய போட்டோ இருக்கும். ஓகே, என்ன சப்ஜெக்ட் வந்து எல்லாமே வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, சிஸ்டம் நம்பர், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிஸ்டம் வந்துட்டு உங்களுக்கு அலாட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களை வந்துட்டு என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னா போட்டோ எடுத்துருவாங்க. அண்டு உங்களை போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு உங்களுக்கு இந்த சிஸ்டத்தையே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அலாட் பண்ணுவாங்க. நீங்க சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நேம், உங்களுடைய போட்டோ எல்லாமே வந்துட்டு பர்ஃபெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா ரீசெக் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாம் கரெக்டா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை சைன்இன் பண்ணுங்க. ஓகே, சைன்இன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு எதுவுமே வந்துட்டு என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா வராது. ஓகே, இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, 10 மினிட்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் 90, நம்பர் ஆஃப் கொஸ்டின் 100, ஆல் ஆஃப் த அப்ஜெக்டிவ் கொஸ்டின், இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருவாங்க. நெகட்டிவ் மார்க் எல்லாமே கொடுத்துருவாங்க. இதுல வந்துட்டு கொஸ்டின் நம்பர் ஆஃப் பாக்ஸ் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுல ஒயிட் கலர் அப்படின்றது வந்துட்டு யூ ஹவ் நாட் விசிட்டட் த கொஸ்டின் எட், அதாவது இந்த மாதிரி ஒயிட் கலர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க இன்னும் அந்த கொஸ்டினவே பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, இந்த ரெட் கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா யூ ஹவ் நாட் ஆன்சர் தட் கொஸ்டின். ஓகே, இந்த கொஸ்டினுக்கு நீங்க இன்னும் ஆன்சர் பண்ணல அப்படின்னு அர்த்தம். பட் ஆனா நீங்க அந்த கொஸ்டினை பார்த்துருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, அண்ட் தேர்ட் வந்துட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஹவ் ஆன்சர் தட் கொஸ்டின். கிரீன் கலர் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அண்ட் ஃபோர்த் ஒன் அப்படின்றது வந்துட்டு யூ ஹாவ் நாட் ஆன்சர் த கொஸ்டின் பட் யூ ஹாவ் மார்க் த கொஸ்டின் ஃபார் ரிவ்யூ. அதாவது ஒரு சில கொஸ்டின் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு நீங்க கொஞ்சம் டயத்தை வேஸ்ட் பண்ணி மறுபடியும் வந்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிருவீங்க, மார்க் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, அந்த கொஸ்டின்ஸ் என்ன கலர்ல வரும் அப்படின்னு சொன்னா இந்த வயலட் கலர்ல வரும். அண்ட் ஃபிஃப்த் ஒன்று என்ன பண்ணி சொன்னா யூ ஹாவ் ஆன்சர் தட் கொஸ்டின் அண்ட் மார்க் ஃபார் ரிவ்யூ, திஸ் வில் பி கன்சிடர் எவாலுவேஷன். அதாவது நீங்க மார்க் பண்ணி ஆன்சர் எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க, மறுபடியும் வந்து நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொன்னா
ரிவ்யூக்காண்டி என்ன பண்ணிருப்பீங்க வச்சிருப்பீங்க. பட் ஆனா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்னா எவாலுவேட் பண்றதுக்காண்டி எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் வந்துட்டு கரெக்டான செக் பண்றதுக்காண்டி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு இந்த 5 சிம்பிளை வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கீப் இட் இன் மைண்ட். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியில் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், நெக்ஸ்ட் வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இங்கே செலக்ட்ல வந்துட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுங்க கொடுத்துருங்க. எனக்கு வந்து இங்கிலீஷ்ல கொடுக்குறேன். அண்ட் இங்கிலீஷ் டிஸ்க்ளைமர் ஓகே, ஐ ஆம் ரெடி டு பிகின். அதாவது எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், நான் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே, ஐ ஆம் ரெடி டு பிகின் அப்படின்னு சொல்லி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே கொஞ்சம் வந்து லோடிங் ஆகும், கியூஸ் டைம் வரும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கியூஸ் கொஸ்டின் வந்துகிட்டு வரும். ஓகே, ஆக்சுவலி நெட் வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து என்ன பண்ண எப்படி கொஸ்டின் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஆன்சர்ட் அண்ட் நாட் ஆன்சர், 29 not visited, marked for review and answer. For example, first one, okay, நான் பார்த்துட்டேன். ஓகே, for example, the audible frequency ranges hearing from average human beings is from about. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இந்த கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆன்சர் வந்துட்டு இத்தனை இருக்கு. ஓகே, நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அண்ட் நெக்ஸ்ட் இது கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன வரும் அப்படின்னு சொன்னா இந்த ப்ளூ கலர் வித் கிரீன் வரும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் then கிளியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா அது வந்து கிளியர் ஆகும். ஓகே, மறுபடியும் வந்துட்டு நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகே, அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்துட்டு என்ன வந்துடும் அப்படின்னு சொன்னா இங்க கிரீன் கலர் வந்துடும். ஓகே, இங்க கிரீன் கலர் வந்துருச்சு. ஓகே, செகண்ட் கொஸ்டின் இங்க டியூனிசியா இஸ் எ கண்ட்ரி இன், இது வந்து சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, நார்த் அமெரிக்கா, யூரோப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா இதை வந்து நான் கிளிக் பண்ணல. பட் ஆனா என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா சேவ் அண்ட் நெக்ஸ்ட்னு கொடுக்குறேன். இங்க வந்து என்ன வந்து ரெட் தான் வரும். ஓகே, நீங்க வந்து பாத்துட்டீங்க ஆனா ஆன்சர் பண்ணல. ஓகே, தேர்ட் கொஸ்டின் வந்து என்ன பண்ணுங்க, as per census 2011 which states of India has a highest sex ratio, இந்த மாதிரி என்ன பண்ணுங்க கொடுத்துருக்காங்க. இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு சொன்னால் மார்க் ஃபார் ரிவ்யூ மட்டும் என்ன பண்ணி கொடுத்துருக்கு, எதுவுமே ஆன்சர் பண்ணல. இங்க நீங்க ஆன்சர் பண்ணிட்டு மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அந்த வயலட் கலர் வித் கிரீன் கலர் வரும், இந்த மாதிரி வரும். ஓகே, அண்ட் நாலாவது கொஸ்டின் வந்துட்டு அஞ்சாவது கொஸ்டின் இப்போ மறுபடியும் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வரேன். அஞ்சாவது கொஸ்டின் இது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ மெண்டல். ஓகே, சாரி மெட்டல். இங்க வந்து அலுமினியம், பாஸ்பரஸ், மெர்க்குரி, சோடியம் இருக்கு. ஸோ இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னா எந்த ஒரு ஆன்சருமே வந்து என்ன பண்ணல, சூஸ் பண்ணல. பட் திஸ் கொஸ்டின் அகைன் ஐ வாண்ட் டு ரிவ்யூ. ஸோ அதனால வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க் ஃபார் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ அதனால வந்துட்டு இந்த வயலட் கலர்ல வந்துடும். ஓகே, இந்த கூட டிஃபரன்சியேஷன் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த வயலட் கலர் அப்படின்னு சொன்னா நீங்க ஆன்சர் பண்ணிட்டீங்க, பட் யூ ஹாவ் டு ரிவ்யூ. அண்ட் இந்த கொஸ்டின் நீங்க வந்து என்ன பண்ணல, ஆன்சர் பண்ணல. பட் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா மறுபடியும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணீங்க வச்சிருக்கீங்க. நிஃபா இஸ் என் ஆஃப் த கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம், சைக்ளோன் ஆர் வைரஸ். ஓகே, வைரஸ் என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா கிரீன் கலர் வந்துடும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஜெனரல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு, அண்ட் பர்சனல் எபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஓகே, இந்த இது வந்துட்டு கொஸ்டின் நம்பர் வந்து மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னு சொன்னா 69, 70 இருக்கு. ஓகே, இங்க வந்துட்டு 70 கொஸ்டின் இருக்கு. மீதி இருக்கு வந்துட்டு இங்க ஜெனரல் எபிலிட்டி. ஓகே, இங்க வந்துட்டு மொத்தம் டிவிஷன் மாதிரி தான் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஈஸியா வந்துட்டு ரெகனைஸ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்க, ஐ வில் கிளாரிஃபை. ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.